எல்லாருக்கும் வணக்கங்க. வேலன் வீட்டு உணவகம் எடுத்தோன்னு பேரை சொல்லிவிட்டு அது சத்தமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் தான் நம்ம நினச்சதை விட கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நீங்கள் கடைசியாக நான் சொன்னதை ஒத்துப்பீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர்லேருந்து பக்கத்தில். இப்போல்லாம் அந்த கரந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கருந்தட்டாங்குடின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கருந்திட்டைக்குடி அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் நான் கடைசியாக சொல்கிறேன். வடவாறுன்னு ஒரு குட்டி பாலம் அப்படி தாண்டினீங்கன்னா ராஜ வீதி அப்படி கம்பீரமாக இருக்கும். அது அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வலதுகை பக்கம் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற ரோட்டில் வலதுகை பக்கம் ஒரு பழைய வீடு, 2 பக்கம் மாடம்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி வீடு. சொல்லிட்டேன்ல, வீட்டு உணவகம். அதனால் உள்ளே அப்படி ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி காலை நீட்டி போட்டுக்கிட்டு காயெல்லாம் வெட்டிக்கிட்டு 4-5 பெண்கள் இருப்பாங்க. இதில் ஓனரை யாருன்னெலாம் கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா பாப்பான்னு கூப்பிட்டுக்கிறாங்க, அம்மான்னு கூப்பிட்டுக்கிறாங்க, ஒன்றும் புரியாது நமக்கு. அப்படியே சாதாரணமாக கூலாக அவங்க சமையல் வேலை நடக்கும். எப்படி இது முடியுது அப்படின்னு சொன்னால் காலையில் டிஃபன் கிடையாதுங்க. என்னப்பா ஹோட்டல்னு சொல்கிற, காலையில் டிஃபன் கிடையாதுன்னா ஏன்? இந்த அவங்களே சொல்கிறாங்க, எடிட்டு சார் ஓனரை காட்டாதீங்க, கடைசியாக காட்டுவோம். நானே ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்தேன். மாமா பனி நி சா சா நி ப மா ப ப மா ப ப க மா ப ப க மா ப ப க மா ப ப மா ப நி சா மாமா பனி நி சா சா நி ப மா ப ப மா ப ப க மாமா பனி நி சா சா த நி சா சா க நி சா சா க நி ச நி த ப. காலையில் ஏன் மேடம் நம்ம டிஃபன் போடுறது இல்லை? காலையில் பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. சரி, பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கறனால காலையில் பிள்ளைங்களுக்காக காலையில் டிஃபன் கிடையாது. யார் கேட்டாலும் கிடையாது. யார் கேட்டாலும் எவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ் வந்தாலும் நான் காலையில் நான் இது பண்ணிக்கிறதே இல்லை, கமிட் ஆகிக்கிறதே. அப்போனா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எத்தனை மணிக்கு காலையில் மத்தியான சாப்பாட்டுக்கு சமைக்க வர்றீங்க? 9 o'clock ஒரு 9:30க்கு வருவான்பா. அப்படியே அந்த படை ஒருத்தங்க இருக்காங்களே, ஒரு 5-6 பேர், அவங்க வந்துட்டா போகிறோம் உங்களுக்கு பக்கத்துணை. எல்லா கையும் சேர்ந்தாதான் சார். ஆமாங்க, பிள்ளைங்களுக்காக இவங்க காலையில் டிஃபன்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. 9 மணிக்கு வர்றாங்க, 11 மணிக்கெல்லாம் லஞ்சு ப்ரிப்பேர் ஆகிடுது. 11:30 மணிக்கு அவங்க சாப்பாடு ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாத்த விடங்க இந்த மாதிரி காய் வெட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு இன்றைக்கியான முழு சாப்பாடு என்னென்னு பெருசாக எல்லா இடத்துலையும் தெரியாது. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லைங்க. நம்ம ராஜேஸ்வரி அம்மாட்ட தான் கேட்டேன், இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி. இந்தா சொல்கிறாங்க, அப்படியே கேளுங்க. காலையில் சமைக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல மத்தியான சாப்பாடு, இன்னைக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? சரி சொல்லுங்க பார்ப்போம். முட்டைகோசு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், மோர், வத்த குழம்பு, சாம்பார். என்ன சாம்பார் இன்னைக்கு? எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார். என்ன பாயசம்? அவல் பாயாசம், அப்பளம் உண்டு. துவையல் என்ன துவையலுங்க? எல்லாம் கலந்து அரைக்கிற துவையல். அது என்ன எல்லாம் கலந்துட்டு பெரிய மர்மமா சொல்றிய? தேங்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் தேங்காவை போட்டு, பூண்டு போட்டு, தக்காளி, வெங்காயம். ஒரு துவையலுக்கு இவ்வளவு ஐட்டம் தான் இருக்கு பாருங்க, வதக்கி வச்சிருந்தாங்க பாருங்க. எல்லாம் போட்டு வதக்கி ஒரு துவையல். எனக்கு நாக்கிலே வச்சு ஊற ஆரம்பிச்சு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆமா, சரி. என்ன ஊறுகாய் அன்னைக்கு தெரியுமா? ஊறுகாய் மிக்சர் ஊறுகாய், கேரட்டு, எலுமிச்சம்பழம், இது முருங்கைக்காய், பாவக்காய் எல்லாம் இருக்கும். எது ஊறுகாயில முருங்கைக்காய், பாவக்காய்லாம் எல்லாம் இருக்கும். மிக்சர் அநியாயமா இருக்கு. இருக்கிற எல்லா காயும் பேரையும் சொல்லி புரிய. மிக்சர் ஊறுகாப்பா அது, நாங்க பாரு அதுல இருக்கும். அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக அதை அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவங்களால சொல்ல முடியுது. இன்னொரு காட்சி தொடர்ந்து இதுவே இருக்குன்ற மாதிரி இருக்கும். இதுதான் நல்லா இருக்கும். வேலவா வேலவா வேல் முருகாவா வேலவா வேலவா வேல் முருகாவா வேல் முருகாவா வேல் முருகாவா வேல் முருகாவா வேல் முருகாவா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா
ஏன்னா அந்த ரூம்குள்ளே அப்படி சமைச்சு எல்லாம் அடுக்கி இருந்துச்சு. அவங்க வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் எந்த பாத்திரத்தில் எது இருக்குன்னுலாம் அவங்களுக்கு தெரியுமாலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கொண்டாந்து இதெல்லாம் அடுக்கலை. திடீர்னு அவங்கள கூப்பிட்டேன், எல்லோரும் வந்துட்டாங்க. இதை உங்கள் ஓனர் மேடம் திறக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டேன். உங்கள் பொண்ணு ஜெயிச்சிருவாங்களா? சூப்பராக ஜெயிச்சிருவேன். அது என்ன ஜெயிக்கிறதுலேயே சூப்பராக ஜெயிக்கணும். எல்லா வகையிலும் அப்படி பார்த்து என்ன நெளிவு என்ன சொல்லி எப்பா 1 வருஷமா நான் வேலை செய்கிறேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்ப்பா. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தட்டையும் திறக்க போகிறாங்க. திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் திறந்து சொல்லுவாங்க. ஆனால் திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கு என்னன்னு சொல்லிட்டு திறக்கணும். சாம்பார், ரசம், ஓகே. இந்த அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜெயிச்சிருவாங்களாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த சப்போர்ட் பண்ண காட்சியிலேயே அந்த வீட்டு உணவகம்னு அந்த பேர் இருக்குல்ல அப்படியே பொருந்திருச்சுங்க. அப்படி வந்தாங்க, என்னமோ ஒரு கந்த அரோகரான்னு சொல்லிட்டு கிடுன்னு எல்லாத்தையும் எடுக்க அதுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அவங்க தான் சமைச்சாங்க, இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சரியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு அவங்க சொல்ல எல்லாத்தையும் அப்படியே அந்த மூடியை திறக்க அந்த பார்த்த காட்சி இருக்குல்ல. இன்னொரு சின்ன இந்த இடத்துல செய்திங்க, மத்தியானமாக இருக்கட்டும் சாயங்காலமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அந்த தூக்குவாளிலாம் இருக்குல்ல, தூக்குவாளியாக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் அப்பப்போ அது மேலே ஒரு சட்டை போட்டிருக்கும். என்னான்னு கேட்டால், இல்லை சார் எங்கள் சாருக்கு பிடிக்காது, எல்லாமே மூடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒன்று போகிறோங்க இந்த ஹோட்டலுக்கு, எல்லாமே கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சுத்தமாக இருக்கும். கொத்தமல்லி வரைக்கும் அப்படி கழுவுறாங்க. அது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப நிதானமாக சமைக்கிறாங்க. 11 மணிக்கெல்லாம் இவங்களுக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிருது. 11:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மத்தியானமாக இருக்கட்டும் ராத்திரியாக இருக்கட்டும் வந்து சாப்பிட்றத விட பார்சல் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. சாரே அதான் சொன்னார், இல்லை சார் இந்த ஏரியாவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க சார், வந்து சாப்பிட்டா நேரம் வேஸ்ட்டு தானே சார், கொஞ்சம் பார்சல் சாப்பாடுனா கொஞ்சம் 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம்ல சார், இங்கே நிறைய பார்சல் தான் சார் போகும்னு அவர் சொல்ல. சார்கிட்ட கேட்டேன், அப்போ நான் உங்களுக்கு மத்தியானம் 3 மணிலேருந்து ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி. சார் இப்போ லஞ்சு எத்தனை மணிக்கு சார் முடியும்? லஞ்சு ஒரு 3:30 போல முடியும் சார். 3:30. அதுக்கப்புறம் சுரேஷ் நாராயணனுக்கு இங்கே ஒன்றும் இப்போ வேலை இருக்காது, ஒரு கேப் இருக்கும், போய் நல்ல தூக்கமா சார்? இல்லை சார், அதுக்கப்புறம் தான் என்னோட வேலையே ஸ்டார்டிங். இது என்ன 3:30 மணிக்கு மேலே? ஆமாம். என்ன பண்ணுவீங்க? மளிகை ஜாமான் வாங்குறது, அரிசி வாங்குறது. சார் அரிசியெல்லாம் நீங்கள் இவ்வளோ பெரிய ஹோட்டல் நடத்துறீங்க, நான் குடோனில் ஏதோ அடுக்கி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லா ஜாமானுமே அன்னன்னைக்கு வாங்குவீங்க? ஆமாம். எதுவுமே வந்து இதே கிடையாது, ஸ்டோர் பண்ணுறதே கிடையாது. சரி, அக்கௌண்ட் உண்டா இல்லையா? இல்லை சார், அதுவும் கிடையாது. ரெடி கேஷ்? ஆமாம் சார். நம்பவே முடியல சார், ஒரு ஹோட்டல் நடத்தினா அக்கௌண்ட் வச்சு தானே சார், பெரிய பெரிய ஹோட்டலு அப்படி தான் சார் வாங்குறாங்க. இல்லை சார், பண்ணுறது இல்லை. இங்கே லோக்கல்லே இங்கே எது அதுக்கு கூட தஞ்சாவூர் போக மாட்டீங்க? போகிறதில்ல, இங்கே கடந்தட்டாங்குடியிலே வாங்கிடுவீங்க. ஓ, இங்கே வருஷத்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. சரி, கடை வச்சிருக்காங்க, மளிகை கடை வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட தான் வாங்குவீங்க. சரி, 3:30 மணிக்கு நீங்கள் மளிகை ஜாமான் வாங்க போயிடுறீங்க. இப்போ இந்த அடுத்த ஷிஃப்ட் ஆளுங்க எத்தனை மணிக்கு சார் வருவாங்க? 4 மணிக்கு வந்துடுவாங்க. அப்போனா மேடம் 5-5:30 மேலே வருவாங்களா? அவங்க முன்னாடி 3 மணிக்கு வந்துடுவாங்க. 3 மணிக்கு மேடம் வந்துடுவாங்க. ஆமாம். சரி, இந்த தூங்குறது ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்லாம் ஒன்று இருக்கே சார் லைஃப்பில்? நைட்டு 11 to 5 சார். ராத்திரி 11 to 5 எந்த பிரச்சனையும் இல்லை, தூங்கிடலாம். அதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா வேலையும். கடன் வாங்க மாட்டேன், அன்னன்னைக்கு தான் ஒரு ஜாமான் வாங்குவேன், அதுவும் கறந்துட்டாங்குடியிலேயே வாங்குவேன்லாம் சொல்கிறப்ப ஒரு சந்தோஷம் தானே. யோசிச்சு பாருங்கள், எப்பயுமே அக்கௌண்ட் வைக்காமல் இருந்தாலே அதுக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் வந்துடும். ஒரு இல்லை நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேணாம் அப்படிங்கிறப்பயே அதில் ஒரு நியாயம் வந்துடும். யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்ல தரமாக அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இவர்கிட்டையும் இருக்குது. இந்த மேடமே நான் ஏன் இந்த ஹோட்டலை ஆரம்பித்தேன்னு இந்த சொல்கிறாங்க, கேளுங்களேன். சமையல் வந்து பிடிக்குமா இல்லை அதுக்கு மேலே எதுவும் வார்த்தை இருக்கா? சமையல் பிடிக்குங்கிறத தாண்டி என் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தாங்க. சரி. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அவங்க இருக்கும்போது அவங்க வயிறு சம்பந்தமா நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். ஓ, ரைட். டைஃபாய்டு அது இதுன்னு இன்னமும் அவங்களுக்கு வயிறு இன்னும் சரியா வரல. அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் பாருங்க. புரிஞ்சுக்கிட்டேன். வயிறுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இது. ரைட். அது இந்த வயிறு எதுவும் அப்செட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலி மைண்ட் அப்செட் ஆயிடும். ஸோ இப்போ உங்க வீட்டுக்காரர் மாதிரி இங்க எத்தனையோ பேர் உலகத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். எந்த அஜினோமோட்டோ அது இது எதுவும் வேணாம், அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரைட், ஓகே. எதுவும் இல்லாமல் யாரா நம்மளால என்ன முடியுதோ எவ்வளோ பேருக்கு செய்ய முடியுதோ அதை மட்டும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். பிள்ளைங்களுக்கும் இதே சாப்பாடு தான். இதேதான் நாங்களும் சாப்பிடுவோம். நைட்டும் அப்படிதான். நைட்டும் அதேதான். ஏன் எல்லாமே நம்ம இதாக செய்யும் போது நம்ம குடும்பம் தான்
எல்லாருமே நம்ம தான் சார். நம்மள மாதிரி மத்தவங்களையும் தான் நம்ம நினைக்கணும். ஓ. நம்ம எதுல நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அப்படிங்கும் போது இந்த பாதிப்பு மத்தவங்களுக்கு வரக்கூடாது. ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப அது ஒரு புனிதமானது, எல்லாத்தையும் தாண்டியது. அதை வந்து நம்ம ஆத்மார்த்தமா கொடுக்கணும். அந்த ஆத்மார்த்தமா கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டேஸ்ட் வரும். அப்பா ரொம்ப பெரிய விஷயம். ஆமாங்க, நம்ம அதெல்லாம் பெருசாக உணரலை. வயிறுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக சொல்கிறது. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் அது சரியாகலை அப்படின்ற அந்த கவலை எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் படித்தவங்க பிபிஏ படிச்சிருக்காங்க, நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. எனக்கு புரியறதுக்காக அவங்க தமிழில் பேசுவாங்க. எல்லாத்தோடங்க அவங்க ஹோட்டல் நடத்திக்கிட்டு அவங்க அதை சமைச்சிக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிற காட்சியிலலாம் எங்கேயுமே ஒரு டயர்டே தெரியல, சந்தோஷமாக செய்கிறாங்க. காலையிலையும் இவங்க தாங்க சமைக்கிறாங்க எல்லாமே. ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை வந்துருச்சுல்ல, இந்த ஆரம்பிக்கிறாங்க. கேளுங்களேன். தம்பி என்ன சாப்பிட்றீங்க? என்னம்மா இருக்கு? இட்லி இருக்குது, தோசை இருக்குது, மினி இட்லி இருக்குது, அடை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, ரவா தோசை இருக்குது, மசால் தோசை இருக்குது, பூண்டு தோசை இருக்குது, ஆப்பம் இருக்குது, ஊத்தாப்பம் இருக்குது, ஆனியன் ஊத்தாப்பம் இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஆமாங்க, ஃபுல் ஐட்டம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 23 ஐட்டம் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கும். ஒரு 50 வயசுக்காரங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி தான், ஒரு பெரிய செலவான ஐட்டங்களே இருக்காது. பார்த்தீங்கன்னா கல் தோசைன்னு அதெல்லாம் செட்டு தாங்க. ஏன்னா வீட்டிலலாம் நம்ம ஒரு தோசையை சாப்பிட்றோம். சத்தியமாக சொல்கிறேன், இது ஹோட்டல் தோசைன்னு உலகத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ஆப்பமே செட்டு தான் இங்கே. தனியாக கேட்டாலும் கொடுப்பாங்க, இருந்தாலும் அந்த ரெண்டெல்லாம் பத்தாதுங்க. மினிமம் ஒரு 6-7 சாப்பிட்ணும். அப்படி அந்த ஆப்பம் வர அது மேலே அந்த தேங்காய் பாலை ஊற்ற அது அப்படியே ஊறி அப்படி நம்ம சாப்பிட்றப்ப நம்ம வயிறு பேசுனா அப்படி தான் சொல்லும், டேய் இது மாதிரி ஏதாவது குடுறா எனக்கு, என்னை ஏன்டா போட்டு படுத்துற, எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, எனக்கும் நல்லா இருக்கும் உனக்கும் நல்லா இருக்கு, நல்லா தூங்கி போயிடலான்னு தான் அங்கே அந்த ஆப்பம் பேசும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சப்பாத்தி, அந்த அம்மா தேய்க்கிறப்பே பார்த்தேன் இன்றைக்கி சப்பாத்தி நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன் இந்த மெனுவில் எது நல்லா இருக்கும்னு இந்த மேடத்திட்ட. அப்படி ரொம்ப அலட்சியமாக அப்படி சிரிச்சுட்டு போனாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, போர்டில் இருக்க எல்லாமே நல்லா இருக்கும் சார், நல்லா இல்லாத எதுக்கு சார் போர்டில் எழுதி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி. அதுவும் கோதுமை ரவா உப்புமான்னு சொல்லி இவங்க கடையே 6 மணிக்கு தான் திறக்கிறாங்க, 5:30 மணிக்கே வந்து புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக கஸ்டமர் இருக்காங்க. பார்சல் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பார்சல் சீக்கிரமாக கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா உடனே அதுக்குள்ளே தூக்கி போட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் நேற்று நைட்டு நான் வந்தேன், அப்போ வேறு படம் இருந்துச்சு மேடம். அது வந்து நைட்டுக்கு, அதாவது லேடிஸ் வந்து சார் உடம்பு ஓரளவு தான் தாங்கும். ஓ, அதனால பகல் ஷிஃப்ட் ஒருத்தவங்களுக்கு இவங்க எல்லாம் மார்னிங் வந்துட்டு இப்போ 9 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு போயிடுவாங்க. 3 மணிக்கு போயிடுவாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து அவங்க சாயங்காலம் சமைக்க வர்றவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க? சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு தான் வருவாங்க. 4 மணிக்கு வருவாங்க. 4 மணிக்கு வருவாங்க. 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் மேடம்? அவங்க ஒரு 4-5 பேர். எனக்கு 2 பேருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே கண்டே பிடிக்க முடியலையே மேடம். 7 பேர். ஏன் மேடம் 2 டீமுக்கும் எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியல மேடம். வித்தியாசம் இதுல எல்லாமே ஒரே ஃபேமிலி, எல்லாம் ஒரே குடும்பம் தான். குடும்பம் தான் சார். நாங்க எந்த பாகுபாதம் பார்க்கறதே கிடையாது. உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாரும்? அம்மா, பாப்பா, அப்படிதான். நான் இப்ப அவங்களுக்கு நான் பொண்ணு பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாம் ஜெயந்தி மாம்பாங்க, இல்ல பாப்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சும்மா அந்த மேம் அப்படிலாம் கூப்பிடுறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்களும் சாருன்னு யாரும் மாட்டாங்க, எல்லாருமே அவங்களையும் அண்ணனு கூப்பிடுவாங்க. ஆமா, அண்ணனு கூப்பிட்டுருவாங்க. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் சுரேஷ் நாராயணன் ஓனராக இருக்கட்டும், ஜெயந்தி மேமாக இருக்கட்டும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தொடர்ச்சியாக வேலை பார்க்குறாங்க. ஆளுங்களுக்கு 2 ஷிஃப்ட்டு, ஆனால் அவங்களுக்கு ஒரே ஷிஃப்ட்டு தான். ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. இந்த கரந்தையை பற்றி, கருந்தட்டாங்குடி, கருந்திட்டைக்குடி எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை பற்றி 2 வரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல,
இது கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஊர் தான். அது நீங்கள் ரொம்ப நாளாக பழமையாக இருக்குது, அந்த தொன்மை மாறாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே தான், இந்த கரந்தட்டாங்குடியில் தான். இங்கே தண்ணி வசதி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா போகிறப்ப பார்த்தீங்கன்னா வடவாறு, அதை தாண்டினீங்கன்னா வெண்ணாறு வந்துடும். அதனால் பூமி தாய் நிறைய தண்ணி கொடுக்குறாங்க. சின்ன சின்ன சந்து தான், ஆனால் சுத்தமாக இருக்கும். இந்த ஸ்கூலை பாருங்களேன், 1923, ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாருங்க. அன்னைக்கு கட்டின கட்டடம் அப்படி தான், அதுக்கிட்ட யாராலையும் போக முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாசாமி கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. நிறைய கதைகள் சொல்கிறாங்க. கரிகால் சோழன், அவருக்கு ஒரு தோளில் ஒரு கருப்பாக ஒன்று வந்துச்சு, இந்த குளத்தில் குளிச்சாரு, சரியாயிடுச்சுன்னு சொல்லி. அந்த ஹிஸ்ட்ரி ஒன்று மாறுபடும், அது நமக்கு தேவையில்லை. பட் ஸ்கின், அதாவது தோலில் ஏதாவது நமக்கு ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அது இந்த சாமி சரி பண்ணிடுறாரு. இந்த குளத்தில் குளிச்சா சரியாயிடுதுங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். எனக்கு ரொம்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த தஞ்சாவூருடைய பழமை மாறாமல், இந்த தஞ்சாவூருக்குள்ளே வடக்கு வீதி தெற்கு வீதிக்குள்ளெல்லாம் சில பில்டிங் இருக்கும். அதை பார்த்தா அந்த நமக்கு ஒரு சோழர் ஆண்டது, இந்த ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு கற்பனை வரும். அது இந்த ஊர்லேயும் இருக்குது. அதனால் ஊரையும் அப்படி லேசாக ஒரு ரவுண்டு வந்துட்டு வேலன் வீட்டு உணவகத்தில் அப்படி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம். நன்றிங்க. வீட்டில விசேஷங்கள்